ஹாய் ஆல், வெல்கம் டு சூர்யாஸ் vlogs. இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் லுக்காக டூயி மேக்கப் லுக்கை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சிடிஎம் பண்ணிக்கலாம், கிளென்சர், டோனர், தென் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு வந்து க்ரீம் பேஸில் இருந்ததுன்னா உங்களுக்கு டூயி லுக் கிடைக்கும். தென் சீரம் எடுத்துக்கலாம். சீரம் அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு அந்த டூயி ஃபினிஷ்க்கான பேஸ் நல்லா கிடைக்கும். தென் ப்ரைமருமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டூயி ஃபினிஷ் கிடைக்கிற மாதிரியான ப்ரைமர் எடுத்துக்கோங்க. இந்த டூயி ஃபினிஷில் மெயின் என்னென்னா, நம்ம பவுடர் மெயினாக இதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. க்ரீம் பேஸ்லேயே வந்து நம்ம மேக்கப் லுக்கை ஃபினிஷ் பண்ணிக்கணும். ப்ரைமர் முடிஞ்ச பிறகு நம்ம ஹைலைட்டர் வந்து லிக்விட் பேஸில் நம்ம எங்கே ஹைலைட்டிங் தேவைப்படுதோ அங்கே மட்டும் சீக்ஸில், நோஸில், அப்புறம் ஃபோர்ஹெட் இந்த மாதிரி இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிக்கணும். இந்த ஹைலைட்டர் அப்ளை பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல டூயி லுக் கிடைக்கும். நம்ம நார்மலாக மேக்கப் பண்ணுற மாதிரி இதுக்கு வந்து நம்ம பவுடர் பேஸில் வந்து போகக்கூடாது. லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லிப் பாம் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ஐஷேடோவுமே நம்ம கிளிட்ரி பேஸில் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே ஷிம்மர் பேஸ் ஐஷேடோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹைலைட்டருக்காக வந்து ஒயிட் லைனர் கொடுத்துக்கோங்க. ஐப்ரோஸ் ரொம்ப நேச்சுரல் லுக்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஐலைனருமே மேட் ஃபினிஷ் இல்லாமல் கிளாஸி லுக்கில் இருக்கிற மாதிரியான ஐலைனர் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் காஜல் அப்ளை பண்ணிக்கலாம். ஐலேஷஸ் உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு வேணும்னா அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைன்னா மஸ்காரா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக் உங்களோட ஃபேஸ் டோன் அண்டு ட்ரெஸ் டோனுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த டூயி ஃபினிஷ் லுக்கில் லிப் கிளாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஃபைனலாக கான்டோரிங் பண்ணிக்கலாம். கான்டோர் பண்ணும் பொழுது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நம்ம ஃபங்க்ஷன் லுக்குங்கிறனால ரொம்ப மைல்டாக எங்கே கான்டோர் தேவைப்படுதோ அங்கே மைல்டாக மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு ஏற்ற பிந்தி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேரை ரெண்டு சைடும் லெஃப்ட் அண்டு ரைட் ரெண்டு பக்கமுமே ஃபோல்ட் பண்ணி சென்டரில் கிளிப் பண்ணிக்கிறேன். ஒன் சைடு எப்படி ஃபினிஷ் பண்ணுமோ அதே மாதிரி அதர் சைடுமே ஹேர் ஃபோல்ட் பண்ணி சென்டரில் கிளிப் பண்ணிக்கலாம். சென்டரில் நல்லா வந்து க்ரிப்காக ஒரு 2-3 பின்ஸ் எக்ஸ்ட்ரா பின் பண்ணிக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற எல்லா ஹேரையும் ஹோல்ட் பண்ணி அதில் ஒரு பன் போட்டுக்கலாம். அதை வச்சு யூபின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஹேர் ஃபுல்லாகவே மேலே பார்த்த மாதிரி கொண்டு போயிட்டு அதில் வந்து பாபி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. மீதம் இருக்கிற முடியை அப்படியே வந்து கீழே பெண்ட் பண்ணி கொண்டு வந்து கீழ்ப்பக்கமாக யூபின் அண்டு பாபி பின் வச்சு செக்யூர் பண்ணுங்கள். என்னோடது லேயர் கட்டுங்கிறனால கொஞ்சம் ஹேர் சின்ன சின்ன ஹேர் அப்படியே வந்து பிசிறாக இருக்குது. பட் அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நான் இதுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ரோஸ் அண்டு சிக்ஸோபில்லா செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற ஜுவல்லரியை ஒரு சோக்கர் அண்டு ஒரு இயர் செட் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். நம்மளோட டூயி ஃபினிஷ் லுக் முடிஞ்சுது. உங்களுக்கு பிடிச்சிருந்து